ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பே லீஃப் மெத்தட் தான். இது எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அளவில்லா செல்வத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்காக, அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பாராத விதமாக உங்களுக்கு பணம் உங்கள் கையில் வந்துக்கிட்டே இருக்கணும், இல்லை அவசர தேவைக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். பிகாஸ் நம்ம பே லீஃப் மெத்தடுன்றது ஒரு மாயாஜால மெத்தட் மாதிரி தான். அதில் நமக்கு என்ன இன்டென்ஷனோ அதை எழுதி அதை எரிச்சு அதுக்கப்புறம் அதில் வர சாம்பலை காற்றுல பறக்க விடுறப்போ நம்ம டைரெக்டாக யூனிவர்ஸுக்கே நம்மளோட இன்டென்ஷனை சொல்கிற மாதிரி அது ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் அவுட் ஆகும் அந்த மெத்தடு. ஸோ நீங்கள் எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு நிறையா பேருக்கு. ஸோ இதை நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த பே லீஃப் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிழியாத நல்ல பே லீஃபாக எடுத்துக்கோங்க. சுத்தமாக கிழிஞ்சிருக்கக்கூடாது. அது பார்த்தா நல்லா நீட்டாக அழகாக இருக்குன்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பே லீஃபை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பண சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பண்ணுறதுனால ஒரு க்ரீன் கலர் பென், அதாவது அதில் மார்க்கர் மாதிரி வச்சு எழுதினாலும் சரி, இல்லை ஸ்கெட்ச் மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஜெல் பென் வாங்கி எழுதினாலும் சரி, ரீஃபில்லுன்ற போது அது கொஞ்சம் எழுதாது. ஸோ நல்ல பென்னாக, அதாவது அந்த பே லீஃபில் என்ன மாதிரி பென் எழுதுமோ அந்த மாதிரி ஒரு பென்னு வாங்கிக்கோங்க. மார்க்கர் மாதிரி மோஸ்ட்டாக எழுதுனிங்கன்னா நல்லா எழுதும். அந்த மாதிரி பென் எடுத்துக்கோங்க. ஒரு க்ரீன் கலரில் எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ, அதாவது ஒரு அவசர தேவைக்கு எனக்கு இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு பணம் வேணும், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. அப்படி இல்லை, எனக்கு நார்மலாகவே அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலாக எந்த தேவைக்கு பணம் எழுதினாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்களோட பேரை எழுதிடுங்க. அதாவது உங்களோட ஃபுல் நேம், இனிஷியலெல்லாம் போட வேண்டாம். உங்களோட பேர் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராஜா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெறும் ராஜா அப்படின்னா ராஜா அப்படின்னு எழுதிக்கோங்க. இல்லை துரை அப்படின்னா துரை அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. லைக் என்ன ஃபுல் நேமோ அந்த ஃபுல் நேமை அதில் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியும்ல, பிறந்த தேதி, வருஷம், நாள் எல்லாமே அதை எழுதிக்கோங்க. உங்களோட நேம், அது பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட் மாதிரி போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை அதில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கீழே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில், அதாவது என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னா, ஐ ரிசீவ்ட், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எனக்கு ஒரு 1 lakh அப்படின்னு நான் எழுதுகிறேன்னா, ஐ ரிசீவ்ட் 1 lakh இன் மை பேங்க் அக்கௌண்ட் டுடே அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க. இல்லைன்னா நவ் அப்படி கூட எழுதிக்கலாம், எப்படினாலும். அதாவது நான் 1 லட்ச ரூபாய் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணியிருக்கேன் இப்போது, அப்படி இல்லைன்னா இன்றைக்கி அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். ஸோ இன்றைக்கியோ இப்போ கூட வரணுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது மாதிரி எழுதிக்கோங்க. I received 1 lakh rupees in my bank account now, இல்லை டுடே, இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகள் போட்டு எழுதிக்கோங்க. உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஒரு ப்ராக்கெட்டில், அதுக்கு கீழே இந்த ஐ ரிசீவ்ட், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு 50,000 வேணும், இல்லை எனக்கு 1 லட்சம் வேணும், இல்லை எனக்கு 1 கோடி வேணும், அந்த மாதிரி. இப்போது எமர்ஜென்சியாக எனக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுப்பா, 5 லட்சம் என் அக்கௌண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தால் கூட அந்த அமௌண்ட்டை போட்டு எழுதிக்கோங்க. இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கலாம், எனக்கு இவ்வளோ காசு இருந்தால் நான் இந்த மாதிரி இந்த மாசப்பட்ட மாதிரி வாழணும்னு நினைப்போம். அதுக்கு காசு, எல்லாத்துக்குமே காசு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு தேவைகள் இருக்கப்போ எவ்வளோ காசு வேணுமோ உங்களுக்கு, நான் 1 மில்லியன் வேணும், எனக்கு 2 மில்லியன் வேணும்னா கண்டிப்பாக கிடைக்காது. உங்கள் தேவைகளுக்கு என்ன காசு வேணுமோ அந்த காசு நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்காதுன்னு நான் சொல்லலை. பட் நம்ம தேவை ஒரு நியாயமானதாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல அது சீக்கிரமாக ஒர்க் அவுட் ஆகி நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பாராத விதமாக
ஒரு இடத்துல இருந்து நம்ம கையில் பணம் வந்து சேரும். ஸோ அப்படி சேரணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க அந்த பே லீஃபை. அப்புறம் உங்கள் ரைட் கையை வச்சு அந்த பே லீஃப் மேலே மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்து விழுந்துட்டா, நீங்கள் எதிர்பார்த்த பணமோ இல்லை எதிர்பாராத பணமோ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ காசு இருக்குப்பா, அதை பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்மக்கிட்ட. நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம லாக்கரில் வந்து இவ்வளோ காசு இருக்குன்னா அந்த காசை பார்த்து நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரி என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இதை வச்சு நான் என் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி, எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகளை போட்டு பேசுங்க. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த சந்தேகமும் படவே கூடாது. அதே மாதிரி பண்ணதுக்கப்புறமும் எந்த சந்தேகமும் இதில் படவே கூடாது. ஏன் அப்படின்னா சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட ஒரு பாசிட்டிவ் தன்மை வந்து பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு அது நடக்காது. ஸோ நம்புறவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா ப்ளீஸ் இதை இப்போவே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமுமே வந்து ஜெயிக்கும். ஸோ அதனால் நீங்கள் நம்பி பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற பணம் உங்கள் கையில் வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் அதை நான் நம்பி எனக்கு அதாவது எனக்கு சோர்ஸே இல்லையே, எனக்கு எப்படி வரும்னே தெரியலையே, அந்த மாதிரி எந்த சந்தேகமும் வேணாம். உங்களுக்கு பணம் வேணும்னு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டீங்க, அது எப்படினாலும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கும், அவ்வளோதான். அதாவது யூனிவர்ஸ் வந்து நமக்கு தர ரெடியாக இருக்குது, நம்ம தான் அதை கேட்க மாட்டேங்கிறோம், தப்பான ஒரு ஆங்கிள்லேயே அதை யோசிக்கிறோம். அதனால் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாமல் எனக்கு 1 லட்சம் வேணும்ப்பா, எப்படினாலும் என் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபாய் இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படி நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக போயிடுங்க. நீங்கள் எதிர்பார்க்காதப்போ உங்கள் பணம் உங்கள் கையில் வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பாசிட்டிவாக அதை கையில் வச்சுட்டு நினச்சிக்கோங்க. நினச்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேனாலும் சரி இல்லை வீட்டுக்கு வெளியேனாலும் சரி எங்கேனாலும் ஒரு இடத்துல போயிட்டு அந்த பேலீஃபை வந்து அதாவது அந்த பிரியாணி இலை இருக்குல்ல அதில் எழுதி வச்சுருக்கோம்ல அதை வந்து நீங்கள் அப்படியே எரிச்சிடுங்க. பார்த்து கையை வந்து எதுவும் சுட்டுக்காமல் பார்த்து எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு அதில் சாம்பல் வரும்ல ஒரு டப்பா மாதிரி வச்சு அடியில் ஒரு கேண்டில் மாதிரி வச்சு எரிங்க. இல்லைனா வேறு ஏதாவது ஒரு தட்டு மாதிரி எதுனாலும் வச்சு அந்த சாம்பல் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ எரிங்க. எரிச்சிட்டு அந்த கையில் வந்து அந்த சாம்பலை எடுத்து அப்படியே யூனிவர்ஸ் கிட்ட டைரெக்டாக நான் இதை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் அக்கௌண்ட்டில் நிறைய காசு இருக்குது, ரொம்ப நன்றி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அப்படியே ஊதி விட்டுருங்க. ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள். பண்ணதுக்கப்புறம் என் அக்கௌண்ட்டில் காசு வந்துச்சா, இது எப்படி காசு வரும், இது யார் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, நமக்கு எந்த சோர்ஸுமே இல்லையே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எந்த இடத்துலையும் நம்ம ஒரு துளி கூட நினைக்கவே கூடாது. அதை நினச்சோம் அப்படின்னா சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு வேலை அதை பண்ணி முடிச்சிட்டிங்க, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம்ல ஒரு சில விஷயங்களெல்லாம், அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் கடந்து போயிட்டே இருங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் காசை கொடுக்கும். நீங்களே எதிர்பாராத விதமாக அதை நம்ம பண்ணதுனால கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவீங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறப்போ மோஸ்ட்டாக யார்கிட்டையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் எல்லாரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாரோட இன்டென்ஷனுமே வந்து நினப்புகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தவங்க பாசிட்டிவாக நினைக்கலாம், ஒருத்தவங்க நெகட்டிவாக நினைக்கலாம், இல்லை ஒருத்தவங்க பொறாமப்படலாம், இது ஏதோ பைத்தியம் மாதிரி பேசுதுன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையும் நம்பிக்கை வரணும்னு இல்லை. ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறப்போ நம்ம நம்பி பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ண வேணாம், நீங்கள் வந்து தனியாக நீங்களே பண்ணிக்கோங்க. அதில் பலன் கிடச்சி உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து இது சொல்லி அவங்களும் பயன் அடையட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க நம்புகிற பர்சனாக இருந்தால் தாராளமாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, எந்த தப்புமே கிடையாது. ஸோ அது நம்பாதவங்க கிட்டே ஷேர் பண்ணி உங்கள் டைமையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதை எப்போ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். இதை எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம், எந்த நாள் எந்த கிழமை என்னைக்கு வேணாலும் இதை நீங்கள் பண்ணலாம், எந்த தப்புமே கிடையாது. உங்களுக்கு பணம் வந்து வேணும் அவ்வளோதான்.
ஸோ அதனால் எப்போனாலும் பண்ணுங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடினாலும் சரி, இல்லை ஏர்லி மார்னிங் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு இப்போ தான் டைம் கிடைக்குது அப்படின்னாலும் சரி, உங்களோட இன்டென்ஷன் உண்மையானதா ட்ரூவானதாக இருக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி நேரமோ கிழமையோ நாளோ இதில் அவசியமோ முக்கியமோ கிடையாது. இந்த மெத்தடை எவ்வளோ நாள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ட்ரை பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து ட்ரை பண்ண முடியும்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் ட்ரை பண்ணாலே போதுமானது தான். கண்டிப்பாக உங்களுக்கு மணி வரும். நம்பி பண்ணிங்கன்னா நிஜமாக வரும். ஒரு 3 நாள் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் போதும். இதுக்கு மேலே மேக்ஸிமம் நம்ம பண்ண வேணாம். கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக மணி வரும். ஸோ எல்லாருமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தது, நீங்கள் எவ்வளோ கோரிக்கை வச்சிங்க, அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்துதா அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லுங்கள். முழுக்க நம்பி பண்ணுங்கள். அது மட்டும்தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவுமே நான் சொல்லலை. எப்போனாலும் பண்ணலாம், ஆனால் நம்பி பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.